ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம் இப்படியாக சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு பலனை தருகிற ஆண்டவர். அது மட்டும் இல்லை, தகுதி இல்லாதவர்களையும் தகுதிப்படுத்துகிற ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில இடங்களில் பலன் இல்லாதபடிக்கு குன்றி போய் இருக்கிறோம். ஏன் பலன் இல்லை அப்படின்னா, அதுக்கு காரணம் நமக்குள்ளாடி இருக்கிற ஒரு சோர்வு. இந்த சோர்வு எப்படி வருது அப்படின்னா, நம்மளை சுற்றியுள்ள நபர்களாலேயும் இன்னும் சூழ்நிலைகள்னாலையும் வருது. நம்மளால சில நேரங்களில் ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, நம்ம நினைக்கிற காரியங்களை கூட நம்மளால செய்ய முடியாதபடிக்கு நமக்குள்ளாடி ஒரு சோர்வு, மனமடிவு, வெறுப்பு. அது மட்டும் இல்லை, நமக்குள்ளாடி இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, இன்னும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிற நம்மளுடைய ஒவ்வொரு நினைவுகளும் தான் நம்மள சோர்வுக்குள்ளாடி மாற்றுது. இன்னைக்கு நீங்கள் கூட இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை தரப்போகிறாரு. நீங்கள் விழுந்து போன இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி விடுவார். தகுதி இல்லாதவங்களை தகுதிப்படுத்த விரும்புகிறாரு ஆண்டவர். கட்டாயம் உங்களை தகுதிப்படுத்துவார். அவரை விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசிக்க விசுவாசிக்க ஆண்டவர் ஒரு புதிய பலத்தை தந்து, நீங்கள் எந்த இடத்துல சோர்ந்து போய் நிற்கிறீங்களோ அந்த இடத்துல உங்கள் தலையை உயர்த்துவார். ஆண்டவரை விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.